காய்ஸ் வெல்கம் டு ஜாஷி டாக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதோ சீசனும் நமக்கு மாறிடுச்சு. பட் நம்ம ஃபேஸ் பண்ணுறத விட கிட்ஸை ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவும் சிம்பிளாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கிட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயம் வந்து கோல்ட் அண்ட் காஃப் தான். அந்த இருமலும் சளி அவங்கள விட்டு போகாது. செகண்ட் வந்து ஸ்கின் வந்து ரொம்பவும் ட்ரை ஆயிரும். அப்புறம் வந்து இம்யூனிட்டி பவர் இதனால் ரொம்பவும் குறைஞ்சி போயிடும். இந்த 3 ப்ராப்ளம் இருந்தாலே பிள்ளைங்க வந்து ரொம்ப சோர்வாயிரும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கிட்ஸுக்கு வந்து தேவைப்படுற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து நிறைய மருந்து மாத்திரைலேருந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு கேரட்டில் விட்டமின் ஏ நிறைய இருக்குது நமக்கு தெரியும். பட் இந்த கோல்டு வெதரில் அது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டாக வேலை செய்யும். குளிர் காற்றுல ஸ்கின்னாயும் ட்ரை ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ப்ளஸ் கண்டினியூவாக நம்ம கேரட் எடுக்கிறதுனால நம்ம கிட்ஸுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். கோல்டு வெதரில் கிட்ஸுக்கு டயர்ட்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட் தாங்க சூப்பர் சாய்ஸு. இதில் வந்து அயனு, ஃபோலேட்டு, விட்டமின் சி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் ஹீமோக்ளோபின் லெவலும் ப்ளட் சர்க்குலேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன